இல்ல இல்ல, இப்ப காலையில கொடுத்த அழைப்பானை மட்டும் வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லா அழைப்பானைகளுமே அதிகாலையில வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க, இல்ல இரவுல வந்து வீட்டுல வந்து கொடுப்பாங்க. இப்ப நேத்து கூட நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த ஆய்வாளர்கிட்ட, நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதுலயே நேத்து நான் பெருந்துறையில தானே இருந்தேன், அங்கேயே எனக்கு கொடுத்துருக்கலாம் என்ன, அவர் பாவம் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து. ஒரே நோக்கம்தான், அலக்கடிச்சு அப்படி இது பண்ணி ஒரு மன உளைச்சலை கொடுத்து அப்படியே சோர்வடை வைக்கலான்னு. சோர்வடைகிற ஆள் மாதிரி இருக்கணான்னு பாருங்க நீங்க. கேட்டு பெறதுக்கு வந்து நிதியை பெறதுக்காக அந்த அச்சம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆலோசனை நடக்குது. நிதி அவரும் அன்பின் ஆலோசனை செய்யறாங்க. அது எப்படி அந்த அவங்களோட கொள்கையை வந்து முன்மொழி கொள்கையை வந்து அவங்க அதை பண்ணாதான் நிதி இல்ல இல்ல, அது இல்ல, இது வந்து இப்ப தேர்தல் நெருங்குறதுனால இவங்க ஒரு ஒரு பெரிய நாடகத்தை மக்களுக்கு முன்னாடி நடத்துறாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்றுட்டாங்க. இல்லம் தேடி கல்வியே அதுக்குள்ளதான் இருக்கு. பல திட்டங்கள், ஐயா சாவித்திரி கண்ணன் புகழ்பெற்ற எழுத்தாளர் அது எழுதியிருக்காரு பாருங்க, பத்திரிகையாளர், அவர் எழுதியிருக்காரு தெளிவாக பாருங்க. ஜவஹர் நேசன் நம்ம ஐயா கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் அவர் இருந்தாரு. அவர் ஏன் வெளியேறினாருன்னு கேட்டீங்களா, அவர் வேணாம் நான் அந்த பொறுப்புல இருந்து விலகுறேன். அவர் வெளியில் வந்து கொடுத்த பேட்டி, புதிய கல்விக் கொள்கையை இந்த அரசு அப்படியே ஏற்குது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு கல்வி திட்டத்தை வகுக்கிறோம்ங்கிறது வேடிக்கையானதுன்னு வெளியேறிட்டாரு. இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள் எல்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? அப்ப அதனால இவங்க வந்து சும்மா நடிக்கிறாங்க. அதுல சமஸ்கிருதம் இருக்குது. அதுல இப்ப நீங்க உங்க கல்விக் கொள்கையில இந்தியாவின் வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான். ஏன் வரலாறு வருமா? நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு தெலுங்கு, நான் ஒரு தேசிய இனத்தின் மகன், நான் ஒரு மலையாளி, நான் ஒரு இனத்தின் மகன், நான் ஒரு என் இனத்தின் வரலாறு வருமா? எங்க மூதாதையில் போராடி தூக்குல தொங்குனது, வேலும் வாழும் ஏந்தி போரிட்டது எங்க பாட்டை மருதுபாண்டி, தீரன் சின்னமலை, பூலித்தேவை, அழகுமுத்துக்கோனு, சுந்தரலிங்கனாரு, பெரும்பிடு முத்தரையரு, எங்க பாட்டி வேலுநாச்சியாரு. இந்த வரலாற நீ சொல்லுவியா நீ சொல்லு. வராது, படிக்க மாட்டேன் நீ. உனக்கு வந்து வல்லபாய் பட்டேல தான் கருவிக்க வருவ. எங்க பாட்டை வாவுசி ஒருத்தருக்கான் பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஆனா எங்க பாட்டனுக்கு சம்மந்தம் இருக்கு. சொத்தம்பட்டை வித்து செலவு பண்ணா, கப்பல் வாங்கி ஓட்டினா சுதேசி கப்பல்னு. அவன் அன்னைக்கு நேர் நின்னா 50,000 அவனுக்கு அன்னைக்கத்த சம்பளம். அதையை விட்டுட்டு வந்து சிறையில கிடந்து வாடினா, செக்கை இழுத்தான் இந்த நாட்டின் விடுதலையே. அவனை என்னை படிக்க வைக்க மாட்டேன், என் தாத்தன் காமராஜை படிக்க வைக்க மாட்டேன், என் தாத்தன் முத்துராமலிங்கர் படிக்க வைக்க மாட்டேன். எங்க முன்னோர்கள் இந்த விடுதலைக்கு போராடினாங்க, ஏன் எங்க ஐயா நல்லகனே குறிக்க மாட்டேன் நீ. நாங்க அவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கோம், எங்களை பதிவு பண்ண மாட்டேன் வரலாறுங்கிறதே. அப்ப வரலாற்றில் மறைக்கப்பட்ட இனம் எப்படி எழுச்சி கொள்ளும், எப்படி வாழும்? அப்ப அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க வந்து சும்மா இப்ப தேர்தல் வரும்போது நான் இந்திய எதிர்க்கு, நீங்க உண்மையிலே உளமாற இந்திய எதிர்க்கிறீங்களா? அதான் நீங்க கேள்வி. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்திய தெரியாது போடான்னீங்க, கோபேக் மோடி நீங்க. அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடி நீங்க. அப்ப இந்தி தெரியாது போடான்னீங்க, அப்புறம் இந்திக்காரனே வாடான்ட்டீங்க. 1.5 கோடி பேர் வந்திருக்கான். அவன் இந்திய திணிச்சாதானடா நீ எதுக்குற? டேய், நான் இந்திக்காரனே திணிக்கிறேன்டான்னு. இப்ப அவன் வந்து என் உணவு விடுதியில வேலை செய்யறான், நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஜல்தி யாரோ பாணிக்காராகன்னு நான் பேசிட்டுக்கிறேன். யாரு அவனோட? இதுதான் இந்திய ஒழிக்கிறது. திருவள்ளூர்ல வந்து அறிவு நகரம் அமைக்கிறன்ற பேர்ல 1000 ஏக்கருக்கு மேல கையகப்படுத்தாங்க தமிழக அரசு சார்பில். அதுக்கு வந்து அமைக்கிறவங்களுக்கு அறிவு இருக்கான்னு பார்க்கணும். எல்லா மக்களுடைய வாழ்விடங்கள், மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற விளைநிலங்கள், இதுகளை ஆக்கிரமிச்சு செய்யறதுன்னு இருக்குது. இந்த நாடையே அறிவு நகரமா, அறிவு நாடா மாத்தணும். அதுதான் ஒரு தலைவனின் கனவா இருக்கணும். ஒரு நகரத்தை உருவாக்குறேன், ஒரு கிராமத்தை உருவாக்குறேன் எல்லாம் பேசிட்டு கூடாது. இந்த நாட்டையே அறிவார்ந்த நாடாக மாற்றணும். அதுதான் ஒரு தலைவனுடைய கனவா இருக்கணும். சரிதானே? வேற ஏதாவது இருக்கா? போயிட்டு வரேன்.